நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். சங்க பலகையின் ஓர் அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இச்சந்திப்பு நிகழ்ச்சியானது எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற எழுத்தாளர்கள் மற்றும் இலக்கியத்துறை சார்ந்தவர்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதாகவும், அது மாத்திரமில்லாமல் அவர்கள் சார்ந்த நேர்காணல் பகுதியாகவும் தான் இந்த பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எழுத்தாளர், கவிஞர் என்றவாறாக பலவிதமான பரிமாணங்களை கொண்ட ஜென்சன் ரொனால்ட் எனும் கவிஞர் சூரியநிலா, அதாவது தற்பொழுது அவரை கவிஞர் சூரியநிலா என்றவாறாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவரைத்தான் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் இணைத்துக் கொள்ள போகின்றோம். முதலில் நிகழ்ச்சியின் வாயிலாக வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்காக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் முதலில் அறிமுகம் என்பது அவசியமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அறிமுகம் இல்லாவிட்டால் ஒருவருக்கு மற்றவரை தெரிந்து கொள்ள முடியாது. அந்த வகையில் நான் ஒரு சிறிய அறிமுகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றேன். கூறுங்கள் சார் உங்களுடைய அறிமுகம் தொடர்பாக. வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். எனது பெயர் ஜென்சன் ரொனால்ட். நான் கவிஞர் சூரியநிலா என்கின்ற பெயரிலே கலைத்துறையில் அறிமுகமாகியிருக்கின்றேன். நான் இதுவரையில் 13 புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றேன். அதைவிட பத்திரிகைகளிலே கட்டுரைகள் மற்றும் கவியரங்குகள், வானொலி, தொலைக்காட்சி போன்ற நிகழ்ச்சிகளிலும் பலவற்றிலே ஈடுபட்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது ஒரு மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகராக பூனேரி பிரதேசத்திலே கடமையாற்றி கொண்டு இருக்கின்றேன். நல்லது சார். சிறியதொரு அறிமுகத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். உங்களுடைய எழுத்துத்துறைக்குள்ள நாங்கள் வருவதற்கு முன்னர் எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. பொதுவாகவே நாங்கள் செய்கின்ற வேலை வேறொரு வேலையா இருக்கும், இருந்தாலுமே எங்களுடைய விருப்பத்துறை என்பது என்னும் ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் பொது சுகாதார பரிசோதனை உங்களுடைய தொழில் துறையா இருக்கு. ஆனால் இருந்துமே கூட இப்ப கதை கேட்க சொல்லியிருந்தீங்க 13 புத்தகங்கள் இதுவரையில் எழுதி வெளியிட்டிருக்கின்றேன். இந்த எழுத்து துறைக்குள் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆர்வம் எப்பொழுது இருந்து உங்களுக்கு வந்தது? அது எங்களுடைய நாட்டு சூழல் என்று சொல்லலாம். பல்வேறுபட்ட விடயங்களை எண்ண தோன்றுகின்ற மனது அவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு துடிக்கும். அவ்வாறு நாங்கள் வாழ்ந்த சூழ்நிலைகளிலே ஏற்பட்ட போராட்ட கால சூழ்நிலைகள், பல்வேறு இடம்பெயர்வுகள், அதனூடாக நாங்கள் எமது உணர்வு வெளிப்பாடுகளை அல்லது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் உண்மையில் எழுத்துத்துறையில் பிரவேசித்தேன். ஏறத்தாழ நினைக்கிறேன் 1998ஆம் ஆண்டு முதல் 26 வருடங்களாக நான் இந்த எழுத்துத்துறையிலே கவிதை, கட்டுரை மற்றும் சுகாதார சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்ற தொடர்ச்சியாக எழுதி வந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக சார், நீங்க கூறினது போல எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அந்த இயல்புகளில் ஒன்று தாங்கள் நினைத்த விடயத்தை அல்லது தாங்கள் இந்த சமூகத்திற்கு கூற வேண்டிய விடயத்தை அவர்கள் தங்களுடைய அந்த எழுத்தின் வாயிலாக எந்த ஒரு மறைப்பும் இல்லாமல் வெளிக்கொண்டு வந்து விடுவார்கள். அது கட்டாயம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அந்த வகையில் தான் நீங்களுமே உங்களுடைய தொழில்துறை வேறு துறையாக இருந்தாலுமே கூட விருப்பத்துறையின்பால் பயணித்து இன்றைய அளவில் 13 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த சமூகத்திற்கு தேவையான விடயங்கள் அனைத்தையுமே வெளியிட்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்கையில் ஆரம்பத்தில் சொன்னது போல தொழில்துறை வேறொரு துறை, எழுத்துத்துறையில் இருக்கிறீர்கள். இந்த நேரத்தை என்ன மாதிரி நீங்க முகாமை செய்கிறீர்கள்? நேரத்தை முகாமை செய்வது என்பதும் ஒரு கலைதான். நேரம் இல்லை என்று சொல்வது அந்த முகாமைத்துவம் தெரியாமல் நாங்கள் கதைக்கிற விடயம்தான். ஆகவே நாங்கள் வேலையிலையும் நேரத்தை மீதப்படுத்தக்கூடாது, வேலையாக செய்ய வேண்டும். அதே போல எங்களுக்கு இருக்கின்ற நேரத்தை கலைக்காக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுடைய மனதில் இருந்தால் அந்த தூண்டுதல் எங்களை அந்த நேரத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்கும். ஆகவே தாராளமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது வேலைக்கு பின்னரான நேரங்களிலே. நிச்சயமாக அது பாரி ஒரு சவாலாக இருக்கும். தொழில்துறை வேறு துறையாக இருப்பவர்கள் இந்த எழுத்துத்துறையின்பால் பயணிப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால். அந்த பக்கத்தையும் பார்க்க வேணும், இந்த பக்கத்தையும் பார்க்க வேணும் சொல்லிக்கல இரண்டையும் சமாளித்தினீர்கள். நீங்க இவ்வளவு தூரம் செல்றீங்களோ அதுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் உங்களுடைய இந்த படைப்புகள் அனைத்தும் இந்த சமூகத்துக்காக நீங்க இன்னும் அதிக அளவிலான படைப்புகளை படைக்கணும் என்று சொல்லியும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சார். நன்றி. அந்த வகையில இவ்வளவு காலம் நீங்க
கூறியிருந்தீங்கள் இப்ப 1998ஆம் ஆண்டுல இருந்து நான் இந்த எழுத்துத்துறையின்பால் பிரவேசித்திருக்கிறேன் என்று. அப்படி இருந்தாலுமே கூட 26 வருடங்கள் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிறீர்கள். ஏதாவது ஒரு விடயம் உங்களை மனதில் நெருடி இருக்கு. முதலாவது விடயம், இந்த ஒரு விடயத்தை நான் சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும், அல்லது போனால் இதுல இருந்துதான் நாங்க எழுத ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு மனதை தொட்ட ஒரு விடயம் கட்டாயம் இருக்கும். அது தொடர்பாக கூறுங்கள். ஆம், உந்துதல் என்று குறிப்பிடும் பொழுது குறிப்பாக ஒரு நேர்வயமான சிந்தனையுடன் எமது சமூகம் எழுந்து நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதல் எனது மனதினுள்ளே காணப்படும். அதே போல அறிவியல் சார்ந்த விடயங்களுக்கு ஊடாகவே கலையை அணுக வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் எனது மனதிலே காணப்படும். அந்த வகையில் தான் நான் இயன்றளவுக்கு அந்த அறிவியல் சாராத விடயங்களை என்னுடைய படைப்புகளுக்கும் நான் உட்புகுத்துவது மிகவும் குறைவு. சில வேளையில் உட்புகுத்தி இருக்கலாம், குறைவு. கலையில் கூட நான் கலையில ரசிக்கிற தன்மையில் இயன்றவரை ஏதாவது ஒரு செய்தியை, அறிவியல் ரீதியான செய்தியை அதனூடாக கொண்டு நகர்த்த வேண்டும் என்கின்ற உந்துதல் இருக்கு. அப்படியான அந்த உந்துதல் தான் என்னை எழுத தூண்டுவதற்கான காரணங்களாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க. நமது சமூகத்தின் பாதிப்பாக இருக்கலாம், அதை எவ்வாறு வெளிக்கொணர்வது, அந்த உண்மைகளை எப்படி வெளிக்கொணர்வது, அது பற்றி என்ன மாதிரியான பேச்சை வெளியில கொண்டு வாரது என்கின்ற விடயங்கள். மற்ற எங்களுடைய அறிவியல் சாராமல் நாங்கள் முன்கொண்டு செல்லுகின்ற சில விடயங்களை பார்க்கும் பொழுது மனதுக்குள்ளே ஒரு நெருடல் ஒன்று வரும், இதை என்னென்று நாங்கள் வெளியில கொண்டு வாரது. அவ்வாறான காரணங்கள். அதே போல நான் பயணிக்கின்ற சுகாதாரத்துறையில் கூட நான் கற்ற விடயங்கள், நான் வேலையில பயன்படுத்துகின்ற விடயங்களை ஏனைய மக்களுக்கு எவ்வாறு அதை கொண்டு ஒரு அறிவியல் ரீதியாக கொண்டு சேர்க்கலாம் என்கின்ற அந்த வெளிப்பாடு தான் நான் நிகழ்த்தாத இந்த 4 புத்தகங்கள் சுகாதார ரீதியான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற புத்தகங்கள் நான் வெளியிட்டிருந்தேன். அவற்றை இயன்றளவுக்கு பாடசாலை ஊடாகவும் ஏனைய சனசமூக நிலையங்கள் ஊடாகவும் மக்களுக்கு அந்த விடயங்களை எவ்வாறு இலகுவாக கொண்டு சேர்ப்பது, முக்கியமாக மருத்துவத்துறை சார்ந்த சுகாதார விடயங்களை இலகுவான நடைமுறையிலே கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு பணியாக நான் நினைக்கின்றேன். அதனூடாகவும் நான் எனது கலைத்துறையூடாகவும் இந்த விடயங்களை தொடர்ச்சியாக செய்து வருகின்றேன். நிச்சயமாகத்தான் சார். மற்றது இந்த நீங்க இப்ப சொன்ன அந்த விடயத்துல இன்னும் ஒரு விடயம் கூட ஞாபகம் வருது. இன்றைய காலத்தை பார்த்தோமானால் நாங்கள் கடந்து மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். புதிய உலகம், புதிய நாகரிகம், புதிய ஒரு விடயத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கல இந்த எழுத்துத்துறையை கவனிப்பார் சரியான குறைவாக இருக்கின்றது. ஏன் இன்றைய காலத்து சின்ன பிள்ளைகள் கூட அந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்கின்ற அந்த தன்மை குறைந்து அவர்கள் எல்லாத்தையுமே ஸ்மார்ட் போன் வழியாகத்தான் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா வீடியோவா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எனக்கு சொல்ல வேண்டிய விடயத்தை சொல்லி முடிஞ்சா காணுமண்ட மாதிரிக்கு தான் இன்றைய கால இந்த சமுதாயம் நோக்கி போய்கொண்டிருக்குது. அவ்வாறு இருக்கையில் இந்த புத்தகத்தினுடைய அந்த விற்பனை வீச்சு எவ்வாறு இருக்கின்றது? வாங்குகிறார்களா புத்தகங்களை? அது நீங்கள் சொன்னது உண்மைதான். என்று சொன்னால் புத்தகங்களை வாசிப்பதற்கான நாட்டம் தற்பொழுது குறைவாகத்தான் காணப்படுகின்றது. ஆனால் வாசிப்பு குறைந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. வாசிப்பு என்பது தனிய புத்தகங்களை வாசிப்பதல்ல. நாங்கள் ஒருவரை சந்திக்கும் போதே ஆளையால் வாசித்துக் கொள்ளலாம். ஒரு சமூகத்தை நாங்கள் போகும்போது வாசித்துக் கொள்ளலாம். கையிருக்க தொலைபேசி மூலம் வாசிக்கலாம், பிழை இல்லை. ஆனால் இந்த புத்தகங்களினூடான வாசிப்பு என்பதில் ஒரு விசேடமான தன்மை என்னென்றால், நாங்கள் படக்காட்சிகளாக பார்க்கின்ற பொழுது உண்மையில் எங்களுடைய மூளைக்கு ஒரு கவர்ச்சி தன்மை ஒன்று காணப்படும். அதிலே சொல்லப்படுற விடயங்கள் அந்த படமே சொல்லி முடித்துவிடும். ஆனால் அந்த காட்சிகளூடாக பார்க்கின்ற பொழுது அந்த வாசகருக்கோ அல்லது அந்த நேயருக்கு அது சம்பந்தமான இன்னொரு புலக்காட்சியை அல்லது கிரியேட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள், அதாவது புதிதாக உருவாக்குகிற சிந்தனை ஒன்று அங்கே பெறப்படுவது மிகவும் குறைவு. ஆனால் புத்தகங்களை வாசிக்கும் பொழுது ஒரு உதாரணமாக சொல்லலாம், நாளைய இலகுவாவே சொல்லலாம். பாட்டி வடை சுட்ட கதையை சொல்றேன் நாங்கள். அதை நாங்கள் ஒரு வீடியோவில் ஒரு பிள்ளையை காட்டுகின்ற பொழுது பிள்ளைக்கு அந்த பாட்டி காகம் வடை எல்லாத்தையும் யாரோ ஒருவர் கொடுத்து விடுவேன், இதுதான் காகம், இதுதான் வடை, இதுதான் பாட்டின்னு. ஆனா புத்தகத்தில் அதை வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு காகம் உருவாகும், ஒவ்வொரு விதமான பாட்டி அவருக்கு தெரிவார். அப்ப அவருடைய அந்த பின்புலம் என்றது, அந்த புலக்காட்சி என்ற ஒரு புதிய விடயம் அங்கே உருவாகும். அதை விட வசனங்களின் ஊடாக வாசித்தல்னு சொல்லுவோம். ஒரு விடயத்தை வாசிக்கின்ற பொழுதே அதுக்கு ஊடாக சொல்லப்படுகின்ற விடயங்களை கண்டுகொள்ளலாம், வேறு விடயங்களையும் கண்டுகொள்ளலாம். மற்ற புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது ஏனைய டிஸ்டர்பன்ஸ் குறைவா இருக்கும், அதாவது இடர்பாடுகள் வாரது குறைவா இருக்கும், அவர்களுக்கு ஏற்படுகின்ற சுகாதார பாதிப்புகள் குறைவா இருக்கும். ஆகவே அது ஆரோக்கியம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது புத்தகம் மூடாக வாசிப்பது, ஒரு நேரத்தை ஒதுக்கி புத்தகம் வாசிக்கிறது மிக முக்கியமானது. எவ்வளவுக்கு ஒருவர் வாசிப்பு திறனில முன்னேறுகிறாரோ அவ்வளவுக்கு அவருடைய அறிவுத்திறனும் மிக இலகுவாக விருத்தி அடையும். ஆகவே புத்தகங்களூடாக வாசிப்பது நல்லது.
ஆனால் இப்போ எங்களுடைய வேகத்தோட ஒப்படைக்கல அவர்கள் ஏனைய துறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாசிப்பு நடக்கவில்லை என்று இல்லை, நடக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் மாணவர்கள், அதாவது ஒரு 18 வயசுக்கு குறைந்த மாணவர்களை இயன்றவரையும் இந்த கையிறக்க தொலைபேசி ஸ்மார்ட் போனூடான பாவனையை குறைத்து அவர்கள் புத்தகங்களை வாசிப்பதற்காக நீங்கள் பழக்குகின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைகள் குடும்ப இணைப்போடு காணப்படுவார்கள். நீங்கள் ஒரு ஸ்மார்ட் போனை கையில பிள்ளையை கொடுத்தீர்கள்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த பிள்ளை அந்த குடும்பத்தின் இணைப்பில இருந்து அறுக்கப்படும். அவ்வாறு அறுக்கப்படுறதால் அது தேவையான எதையுமே வாசிக்காது. அது ஒரு பொழுதுபோக்காக ஓடிக்கொண்டே இருக்கும். அது வேற பாதைகளில் போறதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக காணப்படும். அது பெற்றோர் மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம். நிச்சயமான ஒரு விடயம் தான் சார். மற்றது, ஆனால் இன்றைய காலத்தில் நாங்கள் என்னதான் இந்த சமூக ஊடக பாவனை அதிகமாக இருந்தாலும், அல்லது அந்த கையடக்க தொலைபேசி ஸ்மார்ட் போன் என்ற பாவனை அதிகமாக இருந்தாலுமே புத்தகங்களையும் கூட நாங்கள் அந்த ஸ்மார்ட் போன் வழியிலாக பார்க்கக்கூடியதான வசதி இருக்கின்றது. பிடிஎஃப் வசதி, ஒரு புத்தகத்தின் முழு பக்கங்களையுமே நாங்கள் ஸ்மார்ட் போன் ஊடாக பார்க்கக்கூடிய வசதி இருக்கின்றது. அந்த வீச்சம் இன்றைய மாணவர்களிடையே அதிகமாக இருக்கின்றது. நானே பல புத்தகங்களை பிடிஎஃபின் வாயிலாக வாசித்திருக்கின்றேன். இருந்தாலுமே கூட அந்த நாங்கள் படிக்கின்ற காலகட்டத்தில் தொடர் கதைகள், பத்திரிகைகளில் வெளிவருகின்ற தொடர் கதைகள் இன்றைய தினம் முடிந்தால் நாளைய தினம் வரை நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த என்ன, ஒரு உதாரணத்துக்கு நாங்க சொல்ல போனா, ஒரு கமலா வீட்டிற்குள் வந்தால் தொடர்ந்தா நாளைக்கு என்ன மாதிரி அந்த கதை தொடரும் ஒரு ஏக்கம் எங்களுக்குள்ள இருந்தது. நீங்க சொன்னது போல நாங்களே புலக்காட்சியினூடாக கற்பனை பண்ணி பாப்போம் என்ன மாதிரி இருக்க போது, அடுத்தடுத்த பக்கத்துக்கு நோக்கி எப்படி போகுதுன்னு சொல்லி. அந்த ஒரு எதிர்பார்ப்பு இன்றைய கால அந்த கதைகளிடத்தே இருக்கின்றதா? இல்லை, அதான் நாங்கள் தொலைபேசியிலே பல்வேறு விடயங்களை நாங்கள் சேமித்து வைத்து ஒரே தடவையில் பார்த்து விட்டு போகின்றோம். அல்லது அவை இயங்கிக் கொண்டிருக்க நாங்கள் வேறு வேலைகள் செய்துவிட்டு ஒரு தொட்டும் தொடாமலும் பார்த்து விட்டு போற விடயங்கள் இருக்கின்றன. ஆனபடியால் தொலைபேசி அல்லது சமூக இணைய பாவனை பிழையானதல்ல. உதாரணமாக கத்தி கூறானதாக இருப்பது நல்லது, தீயது, ரெண்டுமாக இருக்கும். அதை பாவிப்பதை பொறுத்து. கத்தியால நாங்கள் கதியால வெட்டி செம்மைப்படுத்தி வேலி அடைத்து பாதுகாப்பையும் ஏற்படுத்தலாம். அடுத்த வீட்டுக்காரனை கத்தியால வெட்டி நாங்கள் ஜெயிலுக்கும் போகலாம். ஆனபடியால் சமூக ஊடகம் பிழையானதென்று இல்லை. அதை நாங்கள் இப்போ எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வழிப்படுத்தி பாவித்தால் அதில் இருந்தும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக தான் சார். சரி, அப்ப அடுத்ததா உங்களுடைய அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நாங்க நிப்போம். இவ்வளவு காலம் ஒரு 26 வருடங்களாக இந்த எழுத்துத்துறை என்பால் பயணிக்கிறீர்கள். அவ்வாறு இருக்கையில் சவால்களையும் நீங்கள் எதிர்கொண்டிருப்பீர்கள். அப்படி நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக கூறுங்க. முக்கியமாக நான் எதிர்கொண்ட சவால்கள் என்பதை விட பொதுவாகவே எழுத்தாளர்கள் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஒரு எழுத்தாளன் சிந்திப்பதற்கு சவால் இருக்காது, நிச்சயமாக அவன் சிந்திக்கலாம். அதே போல அவன் எழுதுவதற்கும் சவால் இருக்காது, அவன் எழுதலாம். ஆனால் அவன் சிந்தித்து எழுதிய விடயப்பிறப்பை பொதுமக்களுக்கு அல்லது வாசகர்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுலாம் தான் சவால் இருக்கின்றது. ஒரு புத்தகத்தை ஒருவர் எழுதிவிட்டார் என்று சொன்னால், அந்த உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், இப்போ எங்களுடைய வடமாகாணத்தை எடுத்தோம்னால் ஒரு வருடத்தில் எத்தனை புத்தகங்கள் வெளிவருகின்றன என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணலாம். குறிப்பாக நாங்கள் சமய சார்ந்த விடயங்களையும் அல்லது பாடப்பிறப்பு அல்லது பயிற்சி புத்தகங்களையும் விட்டுட்டு எங்களுடைய கலை சார்ந்த அறிவியல் சார்ந்த வெளிகளை பார்ப்போம். அவ்வாறு பார்த்தோம்னா அதை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்கும். ஆனால் அவற்றை எவ்வாறு கொண்டு சேர்க்கிறது, மக்களிடையே அடிமட்டம் வரையும் கொண்டே சேர்க்கிறது என்றது மிகப்பெரிய சவால் இருக்கிறது. அந்த சேர்க்கின்ற பணியை செய்கின்றது. உதாரணமாக ஒரு புத்தக வெளியீட்டாளர் அந்த புத்தகத்தை அந்த வெளியீட்டு அன்றே வித்து விட முடியாது. உண்மையில் இப்போ காகித என்ற விலை, ஏனைய பல்வேறு செலவுகள் மத்தியில் அதன் விலை மிகவும் பெரிதாக இருக்கும். அதேபோல் வாங்குபவர்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆகவே அந்த வெளியீட்டு அன்று அவர் தன்னோடு பழகுகின்ற நட்பானவர்களை அல்லது உறவினர்களை கூப்பிட்டுத்தான் அந்த வெளியீட்டை செய்து ஓரளவுக்கு அந்த வெளியீட்டை முடித்திருப்பார். இருந்தாலும் அவருடைய வெளியீட்டு முற்றுமுழுதாக முடிந்ததாண்டா இல்லை, அது மக்களை போய் சென்றடைய வேண்டும். அதுக்கு நமது உள்ளூராட்சி சபைகள் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கின்றார்கள். தங்களுடைய பகுதிகளிலே காணப்படுகின்ற நூல் நிலையங்களுக்காக உள்ளூரிலே வெளியிடுகின்ற புத்தகங்களை ஒவ்வொரு நூல் நிலையத்துக்கு ஒவ்வொன்று அல்லது 2 அவர்களை பொறுத்தது வாங்குவது என்கின்ற ஒரு தீர்மானம் இருக்கின்றது. அதன்படி சில இடங்களில் வாங்குகிறார்கள். இருந்தாலும் சில இடங்களிலே தன்னிச்சையாக இந்த இவற்றை வாங்குவது இல்லை. அதை யாருடைய புத்தகம் என்று பார்ப்பார்கள். தங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று சொன்னால் கூட வாங்குவார்கள், அல்லாட்டிக்கு குறைய வேண்டாம் அல்லது வேண்டாம் அல்லது கொண்டு போய் கொடுங்கோ, ஒவ்வொரு பிரதேச சபைக்கும் நூலை கொண்டு போய் கொடுங்கோன்னு சொல்வார்கள். ஆனால் அவ்வாறான ஒரு நிலையை உண்மையில் நான் நினைக்கிறேன் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் போன்ற அந்த பெரிய அதிகாரிகள் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு முறை யோசிக்கலாம்.
ஒரு வடமாகாணத்தில் வெளியிடப்படுகின்ற புத்தகங்களை அந்த வடமாகாணத்தில் உள்ள அனைத்து நூல் நிலையங்களுக்கும் அது எந்த புத்தகமாக இருக்கட்டும், நீங்கள் சமயம் சார்ந்ததையும் பயிற்சி புத்தகங்களையும் விடுங்கள், ஏனைய கலை சார்ந்த அறிவியல் சார்ந்த புத்தகங்களை ஒரு புத்தகம் வீதம் அவற்றை கொள்வனவு செய்வதிலே பிரதேச சபைகளுக்கோ அல்லது அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு எந்த விதமான ஒரு பெரிய சுமையும் ஒரு நிதி சுமையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை நீங்கள் முன்னின்று செய்கின்ற பொழுது ஒவ்வொரு எழுத்தாளனும் இன்னொரு புத்தகத்தை எழுதுவதற்கான ஒரு தூண்டுதலை, ஒரு அனுசரணையை நீங்க வழங்குகிறீர்கள். குறிப்பாக நான் நினைக்கிறேன் வடமாகாணத்தில் 250 முதல் 300 வரையான நூல் நிலையங்கள் காணப்படலாம். ஒரு எழுத்தாளனுடைய 300 புத்தகங்களை உள்ளூராட்சி சபை கொள்வனவு செய்கின்ற பொழுது அவன் அடுத்த புத்தகத்தை அவன் சிந்தனையினூடாக உருவாக்குவதற்கான வாய்ப்பை அது வழங்குகிறது. அவன் அந்த விடயத்திலே இந்த அதாவது நூல் நிலையங்கள் அல்லது எழுத்தாளர் சம்பந்தப்பட்டு சிந்திக்கிறவர்கள் நிச்சயமாக தங்களுடைய செயலை ஆற்ற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நிச்சயமாக நாங்களுமே அந்த கோரிக்கையை எல்லாருக்குமே பொதுவாக விடுக்கின்றோம். என்னடா நீங்கள் கூறினது போல எழுதின புத்தகங்களை மக்களிடத்தை கொண்டு கட்டாயம் சேர்க்க வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் எழுத்தாளர்கள் புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நோக்கமே சரிவராமல் போய்ல அங்கே ஒரு கேள்விக்குறி ஒன்றுதான் இருக்கும். அந்த ஒரு கருத்தை நாங்களுமே உங்களிடத்தை நிச்சயமாக கூறிக்கொள்கின்றோம். எல்லாருமே புத்தகங்களை வேண்டி படித்து பாருங்கள். உங்களுக்காகத்தான் எழுத்தாளர்கள் அனைத்து பேருமே எழுதி கொண்டிருக்கிறார்கள். நல்லது நேயர்களே, இன்றைய நாளிலும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டு பல விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வாரமும் உங்களுடைய நூல்கள் தொடர்பாக நாங்கள் இன்னும் பல விடயங்களை எங்களுடைய நேயர்களுக்காக கொடுக்கலாம் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லுகின்றோம். விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.